நான் வேலைக்கு போகிறப்போ பஸ்ஸில் ஒரு பொண்ணுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை சண்டையாச்சு. அது வந்து காலேஜ் படிக்கிற பையன் வந்து வாயில் வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. இடிச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணு என்னை திட்டுச்சு, நான் திருப்பி திட்டினேன். அவன் என் கையை முறுக்குனா அந்த பையன் வந்து அடிச்சிட்டான் வாயில் இங்கே நெத்தியில். கேட்டதுக்கு நீ ஏன்னா என்னை அடித்தேன்னு நான் கேட்டதுக்கு அவன் என்னோடய என் ஆள் மேலே நீ கையை வைப்பியான்னு அவன் என்னை கேட்டான். நான் ஸ்டேஷன் வரைக்குமே அந்த பொண்ணை விடாமல் நான் பஸ்ஸில் இட்டுன்னு வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சு அந்த போலீஸ்காரன் வந்து 2 பேரையும் அவனை தடுத்து அனுப்ப தான் பார்க்குறான கண்டி என்னை பிடிச்சி தள்ளி விட்டான். இவங்கள போட்டு ஒரு அடி பின்னாடி அடித்தான். இதான் நடந்தது. அவன் அசிங்கமாக பேசுகிறான் போலீஸ்காரன். அதை நான் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன். வேற என்ன, அவங்க கண்டக்டரும் டிரைவரும் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. நான் போலீஸை கூப்பிட்டு வந்தது கண்டக்டரும் டிரைவரும். இல்லை எல்லாம் என் கையை தான் பிடிச்சாங்க. அந்த பையன் ஒரு பையன் தான் என்னையும் அவனையும் வந்து நடுவில் நின்று மடுக்குந்து அவன் கூட இருந்த பையன் தான் அது. எல்லாரும் என் கையை தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை மட்டும்தான் நான் பிடிச்சிட்டு இருந்தேன். அது விட்டால் எங்கன்னா ஓடிட போகுதுன்ட்டு. நான் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன். இல்லை சார், அது சம்மந்தமாக எந்த ஒரு இதுவுமே இல்லை சார். சார் காலையில் 7:45 போனாங்க சார். 8 மணிக்கெல்லாம் பிரச்சனை ஆச்சு சார். ஃபோன் போட்டு இதுமாரி என்று அலறாங்க அழுகுறாங்கன்னு சொல்லி ஓடி போய் நிற்கிறோம். ஸ்டேஷன்கிட்ட போகிறோம். போய் பார்த்தா போலீஸ்லாம் அவனுக்கு வந்து அவன் ஓரத்துக்கு போக சொல்கிறாங்க. நாங்கள் அவனை போய் பிடிக்கும் போது மோகன்குமார் அவர் போலீஸ் பேர். அவர் என்ன பண்ணுறாரு, யார் நீன்னு நான் ஒரு ஏன் ஓட வரீங்கன்னு கேட்டதுக்கு பட்டுன்னு ஒரு அடி அடிச்சிடறாரு. சார் இந்தமாரி ஏன் சார் அடிக்கிறீங்க, ரொம்ப தப்பு சார், நீங்கள் பண்ணுறது அவனை ஸ்டேஷன் இட்டுன்னு போங்க, இதுமாதிரி அடிச்சிருக்கான்னு சொல்கிறவங்க. நீங்கள் ஸ்டேஷன் இட்டுன்னு போனால் மட்டும்தான் நான் இங்கேருந்து போவோம்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ரோட்டில் உட்காந்துருவோன்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் இட்டுன்னு போய் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய்ட்டு இவங்களை இட்டுன்னு போய்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஸ்டான்லியில் வந்து அட்மிட் பண்ணிவிட்டு இவங்க ஏஆர் என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்டேஷனுக்கு வரோம். ஸ்டேஷன் வரும்போது அந்த பையனை உட்கார வச்சுருக்காங்க. எனக்கு வந்து இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு கேட்டால் வெயிட் பண்ண சார் விசாரிக்கிறேன்னாங்க. அந்த பஸ்ஸு 48C வந்து பழைய பஸ்ஸில் வந்து கேமராவே கிடையாது. இப்போ வந்து புது பஸ்ஸில் தான் பேட்டரி பஸ்ஸில் தான் கேமரா இருக்குது. பழைய பஸ்ஸில் கேமராவே கிடையாது. அங்கே நடந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்திருக்காங்க செல்லில். அந்த வீடியோவை வந்து இவங்க வாங்கி வச்சுக்கின்னு என்ன பண்ணுறாங்க, இல்லை ஃபுட்டேஜ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னாங்க, ஒரே ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த ஃபுட்டேஜ் வந்து என்னன்னா இவங்க வந்து அந்த பாப்பாவை வந்து முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க, அது மட்டும் இருக்குதுன்னு மட்டும் சொல்கிறாங்க. அதே ஃபுட்டேஜில் அந்த பையன் அப்படி நிற்கிறதுக்கும் நடுவில் ஒரு பையன் இன்னும் மடக்கிறதுக்குமே இருக்குது. அப்போ அந்த ஃபுட்டேஜ் இருக்கும்போது அவன் அடித்த ஃபுட்டேஜ் இல்லையா சார் உங்ககிட்ட? இது அடிச்சிருக்கான், ஒரு உமன் ஹராஸ்மெண்ட்டு, அவங்க வாய் தாடை இறங்கியிருக்கு, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, தலை அடிபட்டுருக்கு, நெத்தியெல்லாம் வீங்கிட்டு இருக்குது. இதை சொல்லி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், எஃப்ஐஆர் கூட போடாத விசாரிக்கிறீங்க, இதெல்லாம் தப்பு சார்னு சொல்லி கேட்டால் இல்லை சார் பேசலாம், நாளைக்கு இருங்க வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் டிப்போக்கு அனுப்பியிருக்கோம், அவங்கள வந்து ஃபுட்டேஜ் பார்த்துட்டு தான் நான் எதுவும் நடவடிக்கைலாம் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள் 12 ஹவராக உட்காந்துக்கிறோம் சார். காலையிலேருந்து நாங்கள் ஸ்டேஷனில் 12 ஹவராக உட்காந்துக்கிறோம் ஸ்டேஷனில். எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. காவல்துறை இவ்வளோ தொழுவுக்கெல்லாம் வந்து ஒரு பாதிக்கப்பட்டு ஒரு பொம்பளைங்க சண்டை போட்டால் கூட பரவாயில்ல, ஒரு ஆம்பளை வந்து அடிக்கிறதுக்கு என்ன சார் முகாந்திரம் இருக்குது அதில்? இதை நாங்கள் கேட்குறதுக்கு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு நான் அடிப்பேன்றான். இதை வந்து நாங்கள் போலீஸ் தரப்பில் சொன்னால் 12 ஹவராக உட்கார வைக்கிறாங்க சார் ஸ்டேஷனில். எங்களை 12 ஹவராக உட்கார வச்சாங்க. இவங்க யார் பேச்சை கேட்டுன்னு அந்த பையனை நீங்கள் விடுவிக்கிறீங்க? ஒரு எஃப்ஐஆர் போடாது நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு விசாரிக்கிறீங்க? நாங்கள் கேட்குறோம். காலேஜ் பையனாக இருந்தால் நாளைக்கு காலேஜ் பையன் வந்து கத்தி எடுத்து குத்திட்டான், ஒரு கொலையாயிடுச்சு, நீங்கள் விட்டுருவீங்களா? அப்போது இது சின்ன ஒரு இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தாடை இறங்கிச்சு, ஒரு உயிரே போயிடுச்சு, காலேஜ் பையன் தான், நீங்கள் என்ன இதுன்னு பாருங்கள், கொஞ்சம் இது பண்ணுங்க, நீங்கள் பேசுவீங்களா? இது எந்த விதத்தில் சார் நியாயம் இது? யார் பேச்சை கேட்டு நீங்கள் பண்ணுறீங்க? நல்லா ஆட்சி நடக்கிற இடத்துல இதேமாரி நடக்குதுன்றீங்களா? அப்போ நாங்கள் ஆட்சியை குறை சொல்லுவா இல்லை காவல்துறை குறை சொல்லுவா? யாரை குறை சொல்லணும்? நாங்கள் யார்கிட்ட போய் நிற்கணும்? பாதிக்கப்பட்டு நாங்கள் யார்கிட்ட போய் நிற்கணும்? நாங்கள் எல்லோரையும் வர வச்சுன்னு நாங்கள் அடியும் பட்டுட்டு பாதிக்கப்பட்டு நாங்கள் செலவும் பண்ணின்னு உட்காந்துருக்கோமா எல்லாருக்கும்? சொல்லுங்கள். பாதிக்கப்பட்டவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்குறோம். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? இதில் உங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? நடவடிக்கை எடுத்து நீங்கள் யாருக்கும் உங்களுக்கு பாரபட்சம் இல்லாத காவல்துறை பொதுவாக வேலை செய்யணும். ஃபஸ்ட்டு நான் கொடுத்த சிஓபி பெட்டிஷன்லேயே வந்து போலீஸ் வாட்ஸ்அப்பில் நான் சிஓபி பெட்டிஷன் கொடுத்ததுலேயே வந்து நான் போலீஸை தான் மென்ஷன் பண்ணி கொடுத்தேன். இல்லை சார், நீங்கள் இப்போ நீங்களே பாருங்கள்.
போலீஸை தான் வந்து அந்த மோகன்குமார்ன்ற போலீஸ் மேலே தான் கொடுத்தேன். ஏன்னா பொம்பளைங்களை வந்து ஆபாசமாக அதுவும் யூனிஃபார்மில் இருக்கும்போது பேசுறாரு. அது யூனிஃபார்மில் இருக்கும்போது அசிங்கமாக கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு எங்களை ஒரு அடி அடிக்கிறாரு. அப்போ என்ன நடக்குது இந்த நாட்டில்? போலீஸ் யாருக்கு வேலை செய்கிறீங்க நீங்கள்? பணம் இருக்கிறவனுக்கும் அதிகாரங்களுக்கும் வேலை செய்கிறீங்களா? பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டே இருக்கணுமா? உங்களுக்கு எதிர்த்து எதனா கேட்டால் எங்கள் மேலே என்ன வழக்கு போடுவேன், இவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு இவங்களை ரிமாண்ட் பண்ணுவீங்களா? இதில் என்ன நியாயம் இருக்குது? நீங்கள் பண்ணுறது வந்து நியாயமா இது? உங்களை கேள்வி கேட்கக்கூடாதா? நாங்கள் ஏழை எளிய மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதா? அது கூட எங்களுக்கு நியாயம் கிடையாது அந்த ஊரில். இது நல்லாட்சி நடக்கிற நாடா, நாசமாக போகிற நாடா இது? ஒரு பாதிக்கப்படுகிறேன் சார். இங்கே பாருங்கள் சார், இது தாடை இறங்கி போய்க்குது. இதுக்கு நடவடிக்கை எடுக்காத, எஃப்ஐஆர் போடாத, சிஎஸ்ஆர் போட்டேன், வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவீங்க? 12 hours சார் நாங்கள் வெயிட் பண்ணேன். நீங்கள் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. சிஎஸ்ஆர் போட்டால் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும் கூட. ஏன் சார் எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்க சார். நீங்கள் வெறும் சிஎஸ்ஆர் போட்டால் என்ன அது? போர்ட் சைடு சிஎஸ்ஆர், எஃப்ஐஆர் போட்டால் போர்ட் சைடு நான் எஃப்ஐஆர் போடுவேன். அதுக்கு அப்போ அச்சவன் ஒரு பொண்ணும் சண்டை போட்டால் ஓகே சார். ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு பொண்ணு, அப்போ இவங்க வந்து அடிக்கலாமா ஒரு பொண்ணை? இதை வந்து நாங்கள் கேட்டால் வந்து எங்கள் மேலே நீங்கள் வந்து இது பண்ணுவீங்களா? பாதிக்கப்பட்டு நிவாரணம் கேட்குறோம். நாங்கள் என்ன உங்களோட காசு பணமாக கேட்குறோம்? அடித்தவனுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் தான் சார் நாங்கள் கேட்குறோம். அது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.